கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இந்த காலவெளியிலே வந்திருக்கிற உங்களுக்காக ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறதான ஒரு தேவ செய்தி, விசேஷமாக இளைஞர்களுக்காக தேவன் சொல்கிற வார்த்தை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டதான இந்த உயர்வு யாருக்கு தேவை என்று பார்க்கும்போது, இந்த நாட்களில அநேக வாலிபர்கள் படித்து வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்காக தேவநாயகத்தை சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். என்ன சொல்லுகிறார்? மேலே வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்துல, இளைஞரே, அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? இளைஞர்களுக்கு. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. அவர் சொல்லுகிறார், மூப்பர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். அது மாத்திரமல்லாதபடிக்கு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். அதுவும் ஏனென்றால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த கிருபையின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் உயர்வு. அதை தான் இங்க 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. அருமையான தேவ பிள்ளைகளை, தேவன் ஒரு காலத்தை நமக்கு என்று வைத்திருக்கிறார். அந்த காலம் அவர்களுடைய பார்வையில ஏற்ற காலமாய் மாறும்பொழுது அந்த காலத்துல தேவன் நம்மை உயர்த்த போகிறார். அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் அதற்காக பலவிதமான உபாய தந்திரங்களை தேடாதபடிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்மளை உயர்த்தி ஆசிரியக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை மேன்மைப்படுத்துவதுதான் தேவனுடைய சித்தமாகிறது, நம்ம உயர்த்துவதுதான் தேவ சித்தமாகிறது. அருமையான தேவ பிள்ளையே, இந்த வாலிப நாட்களில் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் சபையில மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும். கீழ்ப்படிந்து அடங்கி அதை நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது பாருங்க, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது என்னவென்றால் ஒரே உயர்வு. உடைய வாழ்க்கையில வேலையில உயர்வு, படிப்பில உயர்வு, குடும்பத்தில உயர்வு, சகலவற்றிலும் கர்த்தர் உயர்த்தி உங்களுடைய ஆசிரியக்க போறார். அதுக்கு செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? கீழ்ப்படிவதோடு நிறுத்தி விடாதபடிக்கு கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய கரத்தை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது. அவருடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கும்போது பாருங்க, தேவனாய் கர்த்தர் ஏற்ற காலம் வரும்போது நம்மை உயர்த்தி ஆசிரியக்கிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருப்பீர்களா? ஆண்டவராய் தேவனுடைய சமுத்திரம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த மகிமை நாளில தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அருமையான என்னுடைய வாலிப சகோதரர்களுக்காக, இளைஞர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்துல கீழ்ப்படிந்து கர்த்தாவே, மூப்பர்களுக்கு சபையில யாவருக்கும் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, அப்படியே தாழ்மையாய் கர்த்தா இருக்க இவளுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கட்டும். அந்த கர்த்தா அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலம் வரும்பொழுது நீ நிச்சயமா என் பிள்ளைகளை உயர்த்துவீர் ஆண்டவரே. அந்த உயர்வை கண்டு இவர்கள் தேவ ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகருக்கு சாட்சிகளை அறிவிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.